அண்ணா மறைவிற்கு பிறகு திமுகவின் தலைவராக கருணாநிதியும் பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியனும் பொருளாளராக எம்ஜிஆரும் பதவியேற்றனர். 1971 சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த முதலமைச்சர் கருணாநிதி நிதி நெருக்கடி காரணமாக மதுவிலக்கை ரத்து செய்யப் போவதாக கூறினார். இதற்கு ராஜாஜி போன்றவர்களிடம் இருந்து எதிர்ப்பு குரல் வந்த நிலையில் கருணாநிதிக்கே ஷாக் கொடுக்கும் விதமாக திமுகவில் இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வந்தது. அந்த எதிர்ப்பு குரல் எழுப்பியவர் எம்ஜிஆர். ஆட்சியின் கொள்கை முடிவு என்ற போதும் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வந்ததால் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி விவாதித்தார் கருணாநிதி. பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு சில நிபந்தனைகளுடன் எம்ஜிஆர் சம்மதித்தார். பிடிக்காத மருமகள் கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம் என்ற பழமொழிக்கு ஏற்ப எம்ஜிஆர் கருணாநிதி இடையே இருந்த மோதல் அடுத்து வெடிக்க ஆரம்பித்தது. அக்காலகட்டத்தில் கருணாநிதியின் மகன் முத்து சினிமாவில் நடிக்க தொடங்கியிருந்தார். முத்துவின் முதல் படத்தை தொடங்கி வைத்தவர் எம்ஜிஆர் என்றாலும் எம்ஜிஆரின் ரசிகர் மன்றங்கள் முத்து மன்றங்களாக மாற்றப்படுவதாக தகவல்கள் வரவே யோசிக்க தொடங்கினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் 1972 அக்டோபர் 1 மன்ற தலைவர் முசிறிபுத்தன் தலைமையில் கூடி எம்ஜிஆர் மன்றம் தனக்கென்று தனிக்கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. இந்த முடிவை எம்ஜிஆர் நிராகரித்தார். திமுக கொடியையே எம்ஜிஆர் மன்றங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதற்கு பதிலடி தரும் விதமாக சென்னை மாவட்ட திமுக குழுவை கூட்டிய மாவட்ட செயலாளர் நீலநாராயணன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். திமுகவினரால் நடத்தப்படும் மன்றங்கள் அனைத்தும் மாவட்ட தலைமை நிலையத்தில் உடனடியாக பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி பதிவு செய்யாத மன்றங்கள் திமுகவின் கொடியையும் இதர சின்னங்களையும் பயன்படுத்தக் கூடாது. இந்த தீர்மானம் 15 நாட்களில் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது. இதை எம்ஜிஆர் தனக்கு நேரடியாக விடப்பட்ட சவாலாக பார்த்தார். 1972 அக்டோபர் 8 திருக்கழுங்குன்றத்தில் நடைபெற்ற அண்ணா பிறந்த நாள் விழா கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆர், கட்சியிலும் ஆட்சியிலும் ஊழல் மலிந்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அதற்கேற்ப கட்சி மற்றும் ஆட்சி பொறுப்பு வகிப்பவர்கள் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய கார்களையும் பங்களாக்களையும் வாங்கியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது? அமைச்சர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் சொத்து விவரங்களை மக்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று கூறினார். இது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அன்று இரவு சென்னை லாய்ட்ஸ் ரோட்டில் நடந்த மற்றொரு கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆர் என்றால் திமுக, திமுக என்றால் எம்ஜிஆர் என்று சொன்னேன். உடனே ஒருவர், நாங்கள் எல்லாம் திமுக இல்லையா என்று கேட்டார். நான் சொல்கிறேன், நீயும் சொல். உனக்கு உரிமை இருக்கிறது. உனக்கு துணிச்சல் இல்லாததால் என்னை கோழையாக்காதே. நான் சினிமாவில் நடிக்கிறேன், சம்பாதிக்கிறேன். நீ சம்பாதித்தால் கணக்கு காட்டு. இதை எதிர்க்கட்சிகள் கேட்க வேண்டியது இல்லை, நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் என்று கூறினார். இந்த செய்தி உளவுத்துறை மூலம் உடனடியாக திமுக தலைமைக்கு சென்றது. உடனடியாக திமுக செயற்குழுவில் உள்ள 31 உறுப்பினர்களில் 26 பேர் எம்ஜிஆர் மீது நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மனு ஒன்றில் கையெழுத்திட்டு கருணாநிதியிடம் கொடுத்தனர். பின்னர் விளக்கம் கேட்டும் தற்காலிகமாக நீக்கியும் அக்டோபர் 9 பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் கடிதம் ஒன்றை எம்ஜிஆருக்கு அனுப்பினார். இதை எதிர்த்து எம்ஜிஆர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இதனையடுத்து அக்டோபர் 13 எம்ஜிஆரிடம் நாஞ்சில் மனோகரன், முரசொலிமாறன் ஆகியோர் சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் திமுகவினரால் மன்ற தலைவர் முசிறிபுத்தன் போன்றவர்கள் தாக்கப்பட்டு ரத்தம் வழிய எம்ஜிஆரை பார்க்க வந்தனர். இதை பார்த்த எம்ஜிஆர், என் ரசிகர்களை கை வைத்த பிறகு எந்த சமாதானத்தையும் நான் ஏற்பதாக இல்லை என்று கூறி சமரசம் பேச வந்தவர்களை வெளியே அனுப்பினார். இதனைத் தொடர்ந்து 1972 அக்டோபர் 14 எம்ஜிஆர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார்.
இது திமுகவினர் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. திமுகவிலிருந்து நீக்கிய போது எம்ஜிஆர் தனது சத்யா ஸ்டுடியோவில் நேற்று இன்று நாளை படப்பிடிப்பில் இருந்தார். நீக்கப்பட்ட செய்தி குறித்து நிருபர்கள் எம்ஜிஆரிடம் கருத்து கேட்க சென்றனர். திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளீர்கள், இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது சிரித்துக்கொண்டே எம்ஜிஆர் சொன்னார், இன்று எனக்கு மகிழ்ச்சி ஊட்டும் நாள், வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து பாயாசம் சாப்பிடுவோம் என்று. இதனையடுத்து கருணாநிதிக்கு எதிராக நேரடி யுத்தத்தை தொடங்க தனது படைத்தளத்தை கட்டமைக்க ஆயத்தமானார் எம்ஜிஆர். 1972 அக்டோபர் 17 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியதோடு 6000 மேற்பட்ட எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுகவின் கிளை கழகங்களாக மாற்றப்பட்டன. இப்படி கருத்து மோதலால் வெடித்த கலகத்தால் தான் அதிமுக என்ற கழகம் பிறந்தது.